Hello friends and welcome to Fantasy Guru YouTube channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க போற 12வது T20 மேட்சை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா கேகேஆர் vs பஞ்சாப். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த ரெண்டு டீமை பத்தி உங்களுக்கு டீடைலா சொல்லணும் பாத்தீங்கன்னா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. சேம் பஞ்சாபும் 2 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இதுல கேகேஆர் விளையாண்ட 2 மேட்சுமே தோல்வி தான் தழுவிருக்காங்க. அதுல ஒண்ணு ஹோம் கிரவுண்ட் விளையாண்ட மேட்சும் தோத்துட்டு தான் வந்திருக்காங்க. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 2 மேட்சுமே வெற்றி, ஒரு சூப்பரான முறையில வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். கேகேஆர் முதல் ஐபிஎல் சீசன் ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் மேட்சை ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல வராங்க. ஏன்னா விளையாண்ட 2 மேட்ச் தோத்துட்டாங்க, இந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல வராங்க. பஞ்சாப் தொடர் வெற்றியை அப்படியே அடுத்தடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட்ல அவங்க வந்து வராங்க. ஸோ இப்போ மேட்ச் எங்க நடக்குது, எப்ப நடக்குதுன்னு டீட்டெயிலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்க போகுது. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஈடன் கார்டன் கொல்கத்தால தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு, அது கேகேஆரோட ஹோம் கிரவுண்ட்ல தான் நடக்க போகுது. இந்த மேட்சை ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வெனுவை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது கொல்கத்தாவோட பிச் ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல மேட்சஸை பத்தி எந்த அப்டேட் இருந்தாலும் சரி, அந்த வெனுவோட பிச் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல ஏதாவது பிளேயர்ஸ் புதுசா மாற்றம் பண்ணியிருக்காங்களா, இல்ல வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்க போகுதா அப்படிங்கிற எது இருந்தாலும் நான் டெலிகிராம் தான் வந்து அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்ததா இந்த வெனுவோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வெனு சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரை சர்ஃபேஸ் சொல்லியிருக்காங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவாங்க, இது ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் வெனுவாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல யார் கொஞ்சம் கீ பிளேயிங் ஆப்ஷன், அதாவது யார் ஒரு இம்பாக்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுலர்ல, ஃபாஸ்ட் பவுலர்ல இந்த பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர் அண்ட் வேரியேஷன் இந்த ஸ்விங் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பவுலர்ஸுக்கு பவர் பிளேல அந்த நியூ பால்ல பவுல் பண்ணும் போது கொஞ்சம் நல்லாவே டேன் இருக்கும், அதை கொஞ்சம் பேட்ஸ்மேன் பார்த்து அடிக்கிறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பின்னருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெனுல 40% ஸ்பின்னரோட சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் லாஸ்ட் மேட்ச் விளையாண்டதா பார்த்தோம்னா ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருந்த மாதிரி தெரியல. ஸ்பின்னரோட ஓவரை இந்த வெனுவோட வருண் சக்கரவர்த்தி ஹையஸ்ட் விக்கெட்டிங் ஆப்ஷன், அவரோட ஓவரே பிறந்துட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ இப்போ அந்த அளவுக்கு ஸ்பின்னருக்கு வந்து ஒரு டேலண்ட் இல்லாம தான் இருந்திருக்கு. இன்கேஸ் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஸோ ஓவரால் இந்த வெனுல ஆவரேஜ் T20 ஸ்கோர் 2026 அப்படின்னு பாத்தீங்கன்னா 160 170 ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 180க்கு மேல அடிச்சா மட்டும்தான் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆக்சுவல் ஓவரால் இப்போ ரீசெண்டாக எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா டேஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் சூஸ் பண்றாங்க. ஏன்னா நைட் மேட்ச் டியூ இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ சேஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால டேஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அடுத்ததா இந்த வெனுல லாஸ்ட் வருஷம் கேகேஆரும் பஞ்சாபும் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண பஞ்சாப் 201 ரன் அடிச்சாங்க. செகண்டா வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால மேட்சை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண பஞ்சாப் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துருவோம். பிரியான்ஸ் ஆரியா இந்த வெனுல 35 பாலுக்கு 69 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. 8 4 4 6 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. அடுத்ததா இம்பாக்ட் பிளேயரா வந்த போன வருஷம் பிரிட்ஸ்மன் சிங் தான் இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. 49 பாலுக்கு 83 ரன், 2 பேருமே ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து பிளே பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் வருஷம். அடுத்த ஸ்ரேயஸ் ஐயர் 16 பாலுக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்தவங்களும் கொஞ்சம் டக்குன்னு விக்கெட்டை வந்து விட்டுருந்தாங்க. லாஸ்ட் வருஷம் இந்த வெனுல விக்கெட் எடுத்த பவுலர்ஸ்னு பாத்தீங்கன்னா வைபவ் அரோரா 2 விக்கெட், வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் அண்ட் ரசில் 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி விக்கெட்ஸ் தான் வந்து எடுத்திருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. ஸ்பின்னருக்கும் பாத்தீங்கன்னா 1 விக்கெட் தான் கிடைச்சிருக்குது. ஃபாஸ்ட் பவுலர் மட்டும்தான் 2-1 கிட்டத்தட்ட ஒரு 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் வேற யாருக்குமே விக்கெட்ஸ் கிடைக்கல. குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர் சுனில் நரேன், அவருக்கும் விக்கெட் கிடைக்கல. வருண் சக்கரவர்த்தி ஓவரும் பாத்தீங்கன்னா 4 ஓவருக்கு 39 ரன், கிட்டத்தட்ட ஒரு ஓவருக்கு 10 ரன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காரு. அவரு ஓவருமே வந்து அடி வாங்கியிருக்குதான் சொல்லணும். பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டா கேகேஆர் பவுலிங் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. இது லாஸ்ட் வருஷம் இருந்த குவாலிட்டி பவுலிங் லைனப். பட் இந்த வருஷம் பவுலிங் லைனப் கொஞ்சம் மோசமாவே தான் வந்து இருக்கு. ஸோ அதை டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இப்போ வெனு ரெக்கார்டை வந்து பார்த்துருவோம்.
இந்த ஈடன் கார்டனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 102 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 44 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 58 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேட் செகண்ட் பண்றவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமா மேட்சஸ் வந்து இதுல வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 169. அண்ட் ஹெட் டு ஹெட் பேட்டில், இந்த ஹெட் டு ஹெட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஈடன் கார்டன்ல கேகேஆர் அண்ட் பஞ்சாப் இவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த மேட்சோட ரெக்கார்டு. இதுல ஓவராலா ஒரு 14 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல கேகேஆர் 10 மேட்சஸும் பஞ்சாப் 4 மேட்சஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வெனுல இவங்களுக்கு 2 பேருக்கும் அந்த பேட்டில்ல கேகேஆர் தான் அதிகமான மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் அது அப்படியே சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பஞ்சாப் நாங்க உங்க வெனுலயே வந்து உங்களை நாங்க சம்பவம் செய்வோம் சொல்லுவாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுவோட ஐஎஸ் ஸ்கோர் 262, கேகேஆரோட இந்த வெனுவோட ஐஎஸ் ஸ்கோர் 261. இவங்க 2 பேரும் இடையில பிளே பண்ண மேட்சோட ஹையஸ்ட் ஸ்கோர். இப்ப 2 டீமோட 12 பேர், ஒரு பாசிபிள் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன், ரகேனா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. கேமரான் கிரீன், ரகுவன் சி, ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், சுனில் நரேன், அன்குல் ராய், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, முஸ்ரபானி அண்ட் கார்த்திக் யாகி. இதுதான் கேகேஆரோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அண்ட் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரியான் சாரியா, பிரித்சிம்ரன் சிங் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. குப்பர் கோஹ்லி, ஸ்ரேயஸ் ஐயர், நெகில் வாதரே, சசாந்த் சிங், மார்க்கோ ஸ்டோனிஸ், மார்க்கோ யான்சன், பேர்லெட், வைசாக் விஜயகுமார், அசதீப் சிங் அண்ட் சகல். ஸோ இதுதான் பஞ்சாபோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த 2 டீம்ல யார் யாரு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே இந்த சீசன்ல 2026ல கடைசியா விளையாண்ட ஒரு மேட்சோட ரெக்கார்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கேகேஆர் கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் இதே வெனுல பிளே பண்ணியிருக்காங்க. கொல்கத்தா அவங்க ஹோம் கிரவுண்ட்லயே ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரகேனா பெரிய ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, அடுத்த மேட்ச் எப்படி பண்ண போறாரு, ஏன்னா அந்த விக்கெட் வந்துச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுனா தான் அவர் போவாரு, பெரிய அக்ரெஷன் ஒன்று இருக்காது, ஸ்லோ டவுனா தான் போவாரு. விக்கெட் கொஞ்சம் ஏர்லியா விழுந்துருனேன். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் இயர்லி விக்கெட்ஸ் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஃபின் ஆலன் தான் இந்த டீமோட ஒரு கீ பிளேயர்னே சொல்லுவாங்க. 7 பாலுக்கு 28 ரன், ஒரு 10 பால் அவர் உள்ள நின்ட்டாவே போதும், கண்டிப்பா ஒரு டீம் ஸ்கோரை வேற அளவுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பு உள்ள ஒரு பிளேயர், பவர் ஹிட்டிங் உள்ள ஒரு பிளேயர். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து நான் அடிச்சுதான் ஆடுவேன் அப்படிங்கிற மைண்ட்ல வரக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருக்காரு இந்த மேட்ச். ஏன்னா இந்த வினோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவரோட ஹிட் அண்ட் எப்படி காமிச்சிட்டாரு. ஸோ 2 மேட்சுமே அவர் எப்படி விக்கெட்டை விட்டுருக்காரு, யார்கிட்ட விக்கெட் விட்டுருக்காரு, எந்த மாதிரி பால் அடிக்க போய் விக்கெட்டை விட்டுருக்காருன்னு பார்த்துட்டு டீம் கோச் எல்லாம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ட்ரைன் அப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஐ கெஸ் 50+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜா ஃபினால இருந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ரகுவன் சி டொமஸ்டிக் லெவல் வந்து ஐபிஎல் தாண்டி அதுக்கு முன்னாடி விளையாண்ட மேட்சஸ் எல்லாம் டோட்டலி ஃபிளாப்பா இருந்தவர். ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் ஃபார்முக்கு வந்துட்டாரு. தொடர்ச்சியா விளையாண்ட 2 மேட்சுமே 50+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் ஓரளவுக்கு 2 மேட்ச் நல்ல ஸ்கோர். கேமரான் கிரீன் ஹையஸ்ட் அமௌண்ட் கொடுத்து எடுத்த பிளேயர், சுத்தமா அவர் கரெக்டான இதுல பயன்படுத்தல, அது ஃபிளாப்பா போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து வரவங்க யாருமே வந்து பெருசா ஆட கிடையாது. டாப் ஆர்டர்ல இருக்கவங்க ஆடினா மட்டும்தான் கேகேஆர் வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து இருக்க போகுது. இதுல இந்த வெனுல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் பாத்தீங்கன்னா வைபவ் அரோரா 2 விக்கெட்டு, முஸ்ரபானி 4 விக்கெட்டு அண்ட் கார்த்திக் தியாகி 1, அன்குல் ராய் 1. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மட்டும் தான் விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் அன்குல் ராய், அவருக்கு ஒரு விக்கெட் வந்து கிடைச்சிருக்கு. மற்றபடி எல்லாமே ஃபாஸ்ட் பவுலர் தான் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இந்த வெனுல செகண்டா பவுல் பண்ணும் போது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் உனர்கட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ்என் மலிங்கா 2 விக்கெட். ஸோ செகண்டா பவுல் பண்ணும் போதும் சேம் அதே மாதிரி மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அண்ட் பஞ்சாப் 2வது மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட விளையாண்ட மேட்ச் தான் சொல்லுவேன். அவங்க சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்ட்லேயே போய் சிஎஸ்கேவை தோக்கடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ கடைசி வரையுமே மேட்சை கொண்டு போயிருந்தாங்க. 19வது ஓவர்ல மேட்சை வந்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். இதுல ஒரு முக்கியமான பங்களிப்புன்னு பாத்தீங்கன்னா பிரியான் சாரியா
11 பால்ல 39 ரன். அதுல அப்படியே டீமோட ஆப்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் சிங் அவரும் வந்து நல்லாவே ஸ்கோர் வந்து அடிச்சு கொடுத்துட்டாரு. கூப்பர் கோலனி, ஸ்ரேயஸ் ஐயர், இந்த டாப் ஆர்டருக்கு இந்த 4 பிளேயர் தாங்க பஞ்சாபோட விஷயம். இந்த 4 பிளேயரை நீங்க எந்த அளவுக்கு ஏர்ல விக்கெட் எடுக்கிறீங்கிறது தான் வின்னா இல்ல லாஸாங்கிறது முடிவு பண்ண போகுது. ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பவுலிங் லைனப், பஞ்சாபோட பவுலிங் லைனப் பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் டோட்டலி ஃபிளாப். பேர்லெட் ஓகே மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 விக்கெட் எடுத்துறாரு. மார்க்கோ யான்சன் அதே சமயம் தான் விக்கெட் எடுத்துறாரு. சகல் அண்ட் வைசாக் விஜயகுமார் நல்ல குவாலிட்டியான பவுலிங் டெப்த் வச்சிருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஸ்கோரிங் கூட நல்ல பவுலிங் டெப்த் வந்து இருக்கு. ஸோ ஆக்சுவல் எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க கேகேஆரை கம்பேர் பண்ணும்போது. இப்போ ரெண்டு டீமோட பிளேயர்ஸ் வைஸ்ல அவங்க என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன் 100% ஒரு சேஃபான பிளேயர். இந்த டீமோட ஒரு கீ பிளேயர்னு வந்து சொல்லுவேன். கண்டிப்பா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 50+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்க அந்த பவர் பிளேயரை பவுல் பண்ணக்கூடிய ஹர்ஷதீப் சிங் தாங்க. என்னதான் பவுல் பண்றாருன்னு எனக்கு தெரியல. விளையாண்ட 2 மேட்சுமே வைடா தான் போட்டுட்டு இருக்காரு. ஏன் இன்டர்நேஷனல் லெவல்ல பிளே பண்ண ஒரு பவுலர் இங்க வந்து ஏன் இப்படி சொதப்படுறாருன்னு தெரியல. எல்லாருமே இன்டர்நேஷனல் லெவல்ல பிளே பண்ணிட்டு ஃபார்ம்ல இல்லாதவங்க ஐபிஎல் வந்து ஃபார்ம் ஆறாங்க. பட் ஹர்ஷதீப் சிங் பொறுத்த வரைக்கும் அப்படியே சேஞ்ச். அங்க நல்ல ஃபார்ம்ல இருந்துட்டு ஐபிஎல் வந்துட்டு அப்படியே ஃபார்ம் அவுட் ஆகிட்டு இருக்காரு. ரொம்பவே மோசமான முறையில பவுல் பண்றாரு. வைடு தான் அதிகமான வைடா வந்து போட்டுட்டு இருக்காரு. அதுலயே ஸ்கோர்ஸ் வந்து ஓரளவுக்கு கொடுத்துறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷதீப் சிங் ஓவரா ஃபின்னால நல்லாவே யூஸ் பண்ணிக்குவாரு, நல்லாவே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பவர் பிளேல கண்டிப்பா பவர் பிளே முடியறதுக்குள்ளார டீம் ஸ்கோர் ஒரு 80 வரைக்கும் கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுல முக்கியமான பங்களிப்பு ஃபின்னாலனா தான் வந்து இருக்க போறாங்க. ரஹேனா, ஸோ ரஹேனாக்கு நான் ஒவ்வொரு மேட்சும் நான் சொல்றது ஒண்ணு தான். அவரோட பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆட மாட்டாரு. சிங்கிள்ஸ் மட்டும் தான் ரொட்டேட் பண்ணுவாரு. அவரோட ஹிட் அண்ட் அதுதான். வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சுல அவருக்கு ஆட வராது. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுவாரு. அதிகமா பவுண்டரிஸ் வந்து ட்ரை பண்ணுவாரு. ஒழியா 6 அடிப்போம் அப்படின்னு எல்லா பாலுமே அடிக்க மாட்டாரு. ஒரு 20 பால் உள்ள நிக்கிறாருன்னா 15 ரன் இல்லைன்னா 20 பாலுக்கு 20 ரன் இந்த மாதிரி தான் அவருக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும் இல்லையா. பெரிய அளவுக்கு ரன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த மேட்ச் ஹோம் கிரவுண்ட்ல நல்ல ரெக்கார்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்பி இருக்காரு. அந்த மைனஸை சரி பண்ணிக்கிட்டு பிளஸ் ஆக்க பார்ப்பாரு. ஆக்சுவல் ஒரு 30+ ரன்னுங்கிறது ரஹேனாட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கேமரான் கிரீன் இந்த வெனுல நல்ல பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி நல்ல ஃபார்ம்ல இருந்த ஒரு பிளேயர் தான். பட் இந்த சீசன் ஃபுல்லா அவர் டோட்டல் முதல் 2 மேட்சும் டோட்டல் ஃபிளாப். பெருசா ஸ்கோர் இல்ல, ரன் அவுட், தேவையில்லாம ரன் அவுட். எதுக்கு தான் அந்த ரன் எல்லாம் ஓடி அவுட் ஆறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் அவர் உள்ள நின்றுருந்தா ஆக்சுவலா அவர் வந்து ஒரு 25-30+ கூட வந்திருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் கூட வந்திருக்கும் இந்த மேட்ச். ஏன்னா 22 கோடி 23 கோடி சம்திங் கொடுத்து எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க போது அதுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து அவர் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். எனக்கு என்னமோ அவரை வந்து கரெக்டா பயன்படுத்தலையோ அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது. கரெக்டான பொசிஷன் ஆடுறாங்க, அந்த அவரோட மைனஸ் எல்லாம் அவர் வந்து சரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 25+ ரன் வேணா அவர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட பெருசா வந்து கிடைக்குமா ஒரே மேட்ச்ல அந்த அளவுக்கு எடுப்பாராங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஆக்சுவலா ஒரு 25+ ரன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரகுவன் சிங் மேட்சுக்கு மேட்ச் அவரோட ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க வழிய கம்மியாகவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸ்டார்ட் அப்ல இருந்து அந்த 50+ ரன்னுங்கிறத அடிச்சுக்கிட்டே தாங்க இருக்காரு. இந்த மேட்சும் கண்டிப்பா இந்த வெனுவோட ரெக்கார்ட்ல 35 to 40+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்க போகுது. ரிங்கு சிங் அண்ட் ரமதீப் சிங் இந்த 2 பேருமே வந்து சேசிங் பண்றாங்க, செகண்ட் ஆஃப் பேட் பண்றாங்க அப்படின்னா ரிங்கு சிங்கும் ரமதீப் சிங்கும் ரொம்ப இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுவும் போது அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று அந்த டார்கெட்டை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கும் போது 2 பேருமே பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் அவங்க எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த விடவை பொறுத்த வரைக்கும் இருக்கு. சுனில் நரேன் பவுலிங்ல இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. லாஸ்ட் மேட்ச வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பவுல் பண்ணியிருந்தாரு. ஃபீல்டிங் மிஸ்டேக்னால தான் அவருக்கு பெஸ்ட் விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. அந்த ஃபீல்டிங்கை கரெக்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கேகேஆர் வின் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வீடியோல நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் எந்த டீம் கரெக்டா பண்ணுதோ அந்த டீம் அந்த நாள் மேட்சை வந்து வின் பண்றதுக்கான 99% வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஃபீல்டிங்கை நீங்க தவற விட்டீங்க, ஃபீல்டிங்ல மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா
மேட்ச் உங்கள்கிட்ட இல்லை, மேட்சை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ அப்போ நீங்க ஃபீல்டிங் தான் கரெக்டா வந்து இதுல பண்ணணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சுனில் நரேன் நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அன்குல் ராய்க்கு பவுலிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆப்போனன்ட் டீம்ல எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஒரு ஈக்குவலா தான் இருக்காங்க, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தான் இருக்கனால. ஸோ இந்த மேட்சும் அன்குல் ராய்க்கு பெருசா வந்து இம்பாக்ட் வந்து இருக்க போறது கிடையாது. பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா 1 விக்கெட் கண்டிப்பா எடுத்துருவாரு. 3 ஓவர் பவுல் பண்றாருங்கும் போது 1 விக்கெட் கண்டிப்பா எடுத்துருவாரு. இன்கேஸ் பவுலிங் ஆப்ஷன் அவருக்கு பெருசா ட்ரை பண்றது இல்லைனால அவரு கொஞ்சம் மைனஸா வந்து இருக்கு. வருண் சக்கரவர்த்தி அடி போலன்னு பார்க்கறாங்க. T20ல வேர்ல்ட் கிளாஸ் பவுலர், ஐ திங்க் 2nd பிளேஸ்ல இருக்காரு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ஒரு பவுலரை எதையுமே யோசிக்கிறது இல்லை. நீ யார வேணா இருந்துக்க, உன் பால நான் அடிக்கணும் முடிவு பண்ணிட்டேன், அடிச்சுதான் தீருவேன்னு அடி பொழந்து எடுக்கிறானுங்க. பட் அதுக்கெல்லாம் மாறாக இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தியும் இம்பாக்ட் வந்து கொடுக்க போறாங்க இந்த வெனுல. கண்டிப்பா 2 விக்கெட் வரையும் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். வைபவ் அரோரா அண்ட் முஸ்ரபானி, இந்த 2 பேர் தாங்க இந்த டீமோட ஒரு தூணாவே இருக்காங்க. கார்த்திக் தாகி பத்தி வராரு, ஒரு மேட்ச் வந்து நல்லா விக்கெட் எடுக்கிறாரு, ஒரு மேட்ச் ஸ்கோர்ஸை வந்து கம்மி பண்ணி கொடுத்துறாரு. நான் வந்து டக்குனு ஸ்கோர் வந்து ஒரு ஓவருக்கு அதிகமா போயிட்டு இருக்குங்கும் போது அந்த ரன் ரேட்டா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துறாரு. விக்கெட் கிடைக்கலனாலும் ரன் ரேட் கம்மி ஆயிடுது. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அந்த 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துடுறாரு. பட் இந்த 2 பவுலரும் ஸ்கோர் கொஞ்சம் அதிகமா கொடுத்தாலும் தேவையான விக்கெட்டை தேவையான டைமிங்ல எடுத்து கொடுத்துட்றாங்க. அது டீமுக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. இந்த வெனுல வைபவ் அரோரா ஒவ்வொரு மேட்சுமே நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷனாகவும் வந்து இருக்கு. 4 ஓவர் பவுல் பண்ணி 2 விக்கெட். என்ன ஒண்ணு, ஸ்கோர்ஸ் மட்டும் கொஞ்சம் 40+ ரன்னுக்கு மேல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். முஸ்ரபானி மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 45ல இருந்து 50+ ஸ்கோர் வரைக்கும் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் இந்த வெனுல எப்படி பவுல் பண்ணா எப்படி விக்கெட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத கரெக்டா வந்து தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பவுல் பண்ணி 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாரு. கண்டிப்பா அந்த ஸ்கில்ல மறக்க மாட்டார்னு நினைக்கிறேன். 2 விக்கெட் பிளஸ் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு 40+ ரன் வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அண்ட் பஞ்சாப்ல நான் ஸ்டார்ட் அப்ல அவங்க பிளே பண்ண ரெக்கார்ட்ஸ் வச்சு காட்டும் போது சொல்லியிருப்பேன், இந்த டாப் 4 பிளேயரை நீங்க எத்தனை ஓவருக்குள்ள விக்கெட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்க வின் பண்ணுவீங்களா இல்ல மேட்சை லாஸ் பண்ணுவீங்களா இருக்கு. ஏன்னா இதுல பிரியன்ஸ் ஆர்யா, பிரிட்ஸ்மன் சிங் இவங்க 2 பேருமே பவர் பிளேய வேற லெவல்ல மாத்திடுறாங்க. ஒரு பவர் பிளேல 80 ரன், 6 ஓவர்ல 80 ரன் அடிக்கணும்னாலும் தாராளம் அடிக்க முடியும். 6 ஓவர்ல 100 ரன் அடிக்கணும்னாலும் அவங்களால அடிக்க முடியும். அந்த அளவுக்கு பவர் ஹிட்டிங் உள்ள ஒரு பிளேயர்ஸா வந்து இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே இந்த வெனுலையுமே ரொம்ப கம்மியான பால்ல 50+ ரன் வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருமே கண்டிப்பா இந்த மேட்ச் அவங்களோட பார்ட்னர்ஷிப் 100+ ரன் வரையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இன் கேஸ் இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் பவர் பிளேல விக்கெட் விடுறாங்கன்னு வச்சுட்டா, பவர் பிளே பயன்படுத்தி பிளே பண்ணக்கூடிய கூப்பர் காலனி இருக்காரு. கூப்பர் காலனி பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து பவர் பிளேல நல்லாவே வந்து ஸ்கோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. இல்ல அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 ஓவர்ல விக்கெட் விட்டாருன்னா ஓப்பன் இறங்கக்கூடிய பிளேயர், 1 டவுன் 7 டவுன் எந்த பொசிஷனா இருந்தாலும் அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர். டீமோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. நீங்க எந்த டவுன்ல நீங்க இறக்கி விட்டாலும் அதுக்கு தகுந்தாக்க அடாப்ட் ஆகிட்டு என்னால பிளே பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இப்போ இந்த 4 பிளேயர் இருக்கிற ரொம்ப ஃபார்ம் வைஸ்ல இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த 4 பேருமே கண்டிப்பா இந்த 4 பேர் உள்ள இருந்தாங்க அப்படின்னா இந்த வெனுல 220க்கு மேல ஸ்கோர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். இவங்களுக்கு அடுத்து வர பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா நகுல்வாதர், சசாந்த் சிங், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் மார்க்கோ யான்சன். இந்த 4 பிளேயருமே பேட்டிங்ல வந்து அவங்களோட பங்களிப்பை கரெக்டா கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். சசாந்த் சிங் லாஸ்ட் வருஷம் பிளே பண்ண மேட்சஸ் எல்லாம் பார்த்திருந்தாவே தெரிஞ்சிருக்கும். அவரோட பேட்டிங் சேஸ் பண்றீங்க, கிட்டத்தட்ட ஒரு 60+ ரன் அடிக்கணும் அப்படின்னாலும் 4 ஓவர் அடிக்கணுமா, என்னால அடிக்க முடியும், அடிக்க ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயர், அடிச்சு காட்டி ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயரா வந்திருக்காரு நகுல்வாதர். ஸோ அவரும் அப்படிதான் பெரிய ஹிட் இருக்காரு. ஸ்டார்ட் அப்ல ஒரு 14 பாலுக்கு ஒரு 5 ரன் 6 ரன் இந்த மாதிரி அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பால் நல்லா தெரிய அவரோட ஸ்கில் வேற லெவல்ல சேஞ்ச் ஆகும். எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபோட லைன் அப்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல
இந்த 4 பிளேயர் மேட்சை எப்படி வேணா சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 4 பேருமே நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல ரொம்ப இம்பாக்ட் உள்ள பிளேயரா தான் வந்து இருக்க போறாங்க. அண்ட் பவுலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகல் 4 ஓவர் கண்டிப்பா பவுல் பண்ணிடுவாரு. சிஎஸ்கேவோட விளையாடும் போது 3 ஓவரோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஏன்னா விக்கெட்ல விழுந்துருச்சு. அடுத்து டூபே உள்ள இருந்தாரு. டூபே பொறுத்தவரை ஆல்ரெடி வீடியோல வந்து சொல்லியிருப்பேன், ஸ்பின்னரை மட்டும் தான் அடிப்பேன் அப்படிங்கிற பாக்குற ஒரு பிளேயர். ஸோ அப்படி இருக்கும்போது சகல் இருந்தா கொஞ்சம் அடி விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு ஓவரை ஸ்டாப் பண்ணிட்டு அவர் வெளியே உட்கார வச்சிட்டாங்க இம்பாக்ட் பிளேயரா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அப்படி இருக்க போறது கிடையாது. 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சகலை பொறுத்த வரைக்கும். அர்ஷதீப் சிங் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், இன்டர்நேஷனல் லெவலில் நல்லாவே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர், நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இந்த சீசன் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்பவே மோசமான முறையில பவுல் பண்றாரு. எக்ஸ்ட்ராஸ் நிறையவே கொடுக்குறாருங்க, வைடுன்னு நிறைய வைட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம், பெருசா விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. வைசாக் விஜயகுமார் இந்த டீம்ல கொஞ்சம் என் பால் அடிச்சாலும் பரவாயில்ல, அடி இருந்தாலும் அதே ஓவரில் உனக்கு விக்கெட் எடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லி விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்னு சொல்லுவேன் வைசாக் விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும். 4 ஓவர் பவுல் பண்றாரு, ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அவர் ஓவர் அடி விழுந்தாலும் அடுத்த பாலே அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பார்லெட் பவர் பிளேல பவுல் பண்றாருங்க. பவர் பிளேல 2வது ஓவர் இவருக்கு தான் வந்து கொடுக்குறாங்க, நல்லாவே வந்து பவுல் பண்றாரு. பட் விக்கெட்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது பெருசா அவுட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸ்கோர்ஸை பவர் பிளேல ஸ்கோர்ஸை கம்மியா கொடுக்கணும் அப்படின்னா அதுல பார்லெட் ஒரு முக்கியமான பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ அப்போ 3 ஓவர் அதிகபட்சம் பவுல் பண்ணுவாரு, அதுல ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மார்க்கோ யான்சன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இந்த வெனுல இப்ப ரீசெண்டா விளையாண்ட 2 மேட்சஸ்லயுமே பெருசா விக்கெட் எதுவும் கிடைக்கல, ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருந்துச்சு. ஆனா இந்த வெனுல பால் நல்லாவே பவுன்ஸ் ஆகும், பால் நல்லாவே டேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. நல்ல பவுன்சஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். 2 விக்கெட் அப்படிங்கறத இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் 2ங்கிறது 3ஆ கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் சரி மற்ற பவுலர்லாம் அடி வாங்குறாங்களே அப்படின்னு கொடுத்து பார்த்தாங்க, ஆனா அவரு ஓவரையுமே வந்து அடிச்சு தம்சம் பண்ணிட்டாரு ஐஸ் மாத்திரை. ஸோ அதனால அந்த ஒரு ஓவரோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 பிளேயருமே ஓகே தான். இதுல ஏதாவது 6th பவுலிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அர்ஷதீப் சிங் இருந்து ஒரு ஓவரை கம்மி பண்ணிட்டு வேணா மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுல பெருசா விக்கெட்ஸ் வந்து கிடைக்காது. அவரு மினிமம் 3 ஓவர் பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது, ஏன்னா ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 10 ஓவருக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது மினிமம் ஒரு 3 ஓவர் பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு விக்கெட்ல 2 விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கலாம். ஆனா இவருக்கு பவுலிங்க எப்பயாச்சும் ஒரு மேட்ச் தான் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அர்ஷதீப் சிங் எடுத்து வேணா கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் போது ஒரு விக்கெட் அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்து கிடைக்க போது, பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ் வைஸ்ல அவங்க என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இதுல எந்தெந்த பிளேயர் நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல டீமுக்காக அவங்களோட ஸ்கோர்ஸ் வந்து ஹையஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது அதிகப்படுத்துவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படின்னா பேட்டிங்ல ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த 4 பிளேயர் அப்படின்னு பஞ்சாபை பொறுத்த வரைக்கும். பவுலிங்ல மார்க்கோ யான்சன், வைசாக் விஜயகுமார், சகல். ஸோ இந்த 3 பிளேயரோட பங்களிப்பு கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கும். அண்ட் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரகுவன்சி, ஃபின் ஆலன், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, முஸ்ரப் பானி அண்ட் வைபு அரோரா 2 பேர்ல எனி ஒன், கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வந்துட்டாங்க. அண்ட் கேமரான் கின் அண்ட் ரகேனா. ஸோ இந்த 2 பிளேயர், இந்த 2 பிளேயர் எனி ஒன் பிளேயர் அவங்களோட பேக் டு ஃபார்முக்கு வந்து நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டீம் வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா வந்து இருக்க போறாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.